அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒன்று கொரிந்தியர் 7வது அதிகாரம் 14வது திருவசனம் சொல்கிறது, நம்பிக்கை இல்லாத கணவர் நம்பிக்கை கொண்ட மனைவியால் தூயவர் ஆகிறார். அதுபோல் பின்னால் வரைக்கும் கேட்கணுமா? அதுபோல் நம்பிக்கை இல்லாத மனைவி நம்பிக்கை கொண்ட கணவரால் தூயவராகிறார். நீங்கள் இருவரும் தூயவராக இருக்கையிலே உங்கள் பிள்ளைகள் தூய்மையற்றவராக இருப்பார்களோ அவர்களும் தூயவர்களாய்த்தான் இருக்கிறார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது திருமண வாழ்வினுடைய சீராக்கின் புத்தகம் 25வது அதிகாரம் 1வது திருவசனம் சொல்கிறது, எனக்கு பிடித்தவை 3, அது மனிதர் முன்னும் கடவுள் முன்னும் அழகானவை. அது உடன் சீராக்கின் புத்தகம் 25வது அதிகாரம் 1வது திருவசனம். என் மனதிற்கு பிடித்தவை 3, அது கடவுள் முன்னும் மனிதர் முன்னும் அழகானவை. உடன்பிறப்புகளிடையே காணப்படும் ஒற்றுமை, அடுத்த வீட்டாரோடு உள்ள நட்பு, தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுளுடைய பார்வையில் அழகானது என்னென்னா இந்த 3. உடன்பிறப்பு எப்படி உடன்பிறப்பு ஒன்றாவா இருக்காங்க? இப்போ நான் ஒன்றும் லேசாக ஆரம்பிக்க கூட இல்லையே. சண்டை 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 எல்லாம் எதில்? துட்டு பணத்தில் தான் வருது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. அதான் லூக்கா 12:34 சொல்லுவார், உங்கள் செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கே இருதயம் இருக்கு. இது அந்தோனியாருடைய இதெல்லாம் முக்கியமான ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, கல்யாணத்துக்கு வருவோம். எனக்கு இந்த மனைவியை கொடுத்தது யார்? இல்லை இந்த கணவரை கொடுத்தது யார்? ஆண்டவர். அது விசுவசிக்கிங்களா? அது பைபிளில் எங்கே இருக்குது? தோபித்து புத்தகம் 6வது அதிகாரம் 18வது திருவிழா. அதில் தொபியாசே, நீ சாராவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். நல்லா பாருங்கள், இந்த தோபித்து புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். பார்த்துக்கிடுங்க. இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் திங், ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூட. தோபித்து கண்ணு தெரியாமல் போன பிறகு அவர் பொண்டாட்டி பின்னல் வேலைகள் செஞ்சு அந்த துணிகளை விற்றுக்கிட்டு இருக்கான். அப்போ ஆட்டுக்குட்டி கொடுத்து ஆட்டுக்குட்டி சத்தம் போட்டுட்டு திருடிட்டு வந்திருப்பாளோன்னு சந்தேகப்பட்டு கேட்குற சமயத்தில், நீரெல்லாம் என்னையா ஊழியக்காரரு, நீர் சடலங்களை புதைக்க போறீர் வைக்க போறீர்னு வீட்டில் என்ன சண்டை ஊழியக்காரருக்கு ஒரு சண்டை நடக்கு. அப்போ இவர் என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவரே இப்படி நான் சொற்களை கேட்குறத விட என் உயிரை எடுத்துக்கிடும். யாருடைய மன்றாட்டு? தோபித்து மன்றாட்டு. சாராங்கிற ஒரு பெண் இருக்கா. அவள் வேலைக்காரி என்ன சொன்னா, நீ 7 புருஷனா காவு வாங்கினவா அப்படின்னு சொல்லிவிட்டான். ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு 7 பேர் கல்யாணம் முடிஞ்சு அவள் கூடுறதுக்கு முன்னாலே அவன் பேயினால் இறந்து போகிறான். சரி, அப்போல்லாம் அவன் என்ன செஞ்சா, தற்கொலை பண்ணிக்கலான்னு மேலே ஏறுதான். அப்போ என்ன செய்கிறாரு, அப்பாவுக்கு அவமானமாயிருன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கிடுவோன்னு சொல்லி அவன் மன்றாடினான். 2 பேருடைய மன்றாட்டு என்ன மன்றாட்டு? ஆனால் வானதூதர்கள் அவர்களுடைய மன்றாட்டை கொண்டு போனாங்களாம். ஆண்டவர் அங்கே ஒரு கல்யாண பத்திரிக்கை எழுதுகிறார். யாருக்கும்? தொபியாஸுக்கும் சாராவுக்கும். புரியுதா? 2 பேருடைய மன்றாட்டு என்ன மன்றாட்டு? சாகணும்னு சொல்லி. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? கல்யாண பத்திரிக்கை எழுதுகிறார். அப்போ அந்த இதை தான் ரஃபேல் என்ற வானதூதர் மூலமாக அவர் அனுப்பி, கடனை வாங்கிட்டு வா, இந்த அம்மா ஒரு கடன் பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுதலை உண்டுமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடன் பிரச்சனையிலேருந்து நான் கொடுத்த கடனை வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ சாராவை கல்யாணம் முடிக்க பயப்படுற சமயத்தில் ரஃபேல் வானதூதர், உலகம் தோன்றுவதற்கு முன்னரே இவளை மனைவியாக குறிச்சிட்டோம், அதனால் இவளை ஏற்றுக்கொள்ள நீ தயங்காதே அப்படின்னு சொல்கிறார். கல்யாணம் முடிஞ்சிட்டு மாமனார் என்ன பண்ணார்?
குழி தோண்டியாச்சு. யாருக்கு? மர்மனை குழி தோண்டியாச்சு. எந்த வீட்லையாவது நடக்குமா? நடக்காது. இறந்து போனதுனால இவர் குழியை தோண்டிட்டார். கொஞ்சம் பார்த்துக்கிட்டாவது செஞ்சுருக்கலாம். தோண்டியாச்சு, சரி தானே? இப்போ பாருங்கள், நாங்கள் குடும்ப ஐக்கிய முகாம் நடத்துவோம். அதில் 3000 பேர் வருவாங்க. எஃப்எக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜுங்கிற அவர் இடம் கொடுத்து 3000 பேர். அப்போ எனக்கு மேலே உள்ள ஆஃபீஸர்கிட்ட, சார் நான் அவர் ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் சார், ஒரு 5 நாள் லீவு, குடும்ப ஐக்கிய முகாம் நடத்த ஒரு 3000 பேர் வருவாங்க. அவர் சொன்னார், உங்கள் கேத்தலிக்ஸ் உங்களுக்கு இறைவார்த்தையே தெரியாத நீங்கள் குடும்ப ஐக்கிய முகாமத்தில் என்ன தான் பேசுவியான்னு கேட்டார். நான் கேட்கேன், கேத்தலிக்ஸுக்கு இறைவார்த்தை தெரியுமா? உங்களுக்கு தெரியும். உங்கள் வீட்டுக்காரர் தெரியுமா தெரியாதா? தெரியாது. உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறீங்க. ஓகே, கேத்தலிக்ஸை விட சிஎஸ்ஐக்காரங்களுக்கு இறைவார்த்தை தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கிடு. பெந்தகாசுக்காரனுக்கு தெரியும். ஆனால் பெந்தகாசுக்காரனுக்கு பற்றி அப்புறம் சொல்லுதேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி. மரியே, இன்றைக்கி நிறைய பெந்தகாஸ்ட்காரங்க அமெரிக்காவில் அவ்வளோ பேர் கேத்தலிக்ஸாக மாறிக்கிட்டு இருக்கான். உண்மையான சர்ச்சு எதுன்னு சொல்லி. இயேசுவே நன்றி. நான் புனிதர்களுடைய இதெல்லாம் சொன்னேன், அவர் எழுதின புஸ்தகத்தில் இருந்து சொல்லி ஞாச்சிக்கிடுங்க. யார்? பெந்தகாசுக்காரன் போட்ட புஸ்தகத்தில். இயேசுவேன்னு அப்போ குருக்கள் புஸ்தகம் நிறையா இருக்குது. 500 புஸ்தகம் இருக்குது. இதில் மொபைல்லே 500 புஸ்தகம் வச்சுருக்கேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ அவர் சொன்னார், சார் என் ஒய்ஃப் உலகம் தோன்றதுக்கு முன்னாரே எனக்கு கொடுத்தாச்சு, கடவுள் கொடுத்துட்டாரு. அது எப்படி உலகம் தோன்றதுக்கு முன்னாலே? உலகத்தை படைச்சி அதுக்கப்புறம் தானே விடுதானே. அது எந்த இறைவார்த்தையில் இருக்குன்னு தோவித்து சொன்னோன்னு அது தள்ளுபடி ஆகாமல்லா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, தெரியுதா? இணை திருமுறைகள் தள்ளுபடி ஆகாமல்லான்னு. அப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். எபேசியர் புத்தகம் 1வது அதிகாரம் 4வது திருவசனம், நாம் தூயோராகவும் மாசற்றராகவும் தம்முன் திரும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்னரே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை தேர்ந்து கொண்டார். எப்போ? உலகம் தோன்றுவதற்கு முன்னரே நீங்கள் இருக்கீங்களா? உங்கள் ஒய்ஃப் இருக்காளா? அப்போ உங்கள் பிள்ளைகள் இருக்கான்னு கேட்டார். ஆமாம் அப்படின்ட்டார். கண்ணெலாம் அவருக்கு லேச்சா வந்துட்டு. அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டேன். அப்புறம் குடும்ப ஐக்கிய முகாம் முடிஞ்சு ஷெல்டன் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னார். என்ன சார் அப்படின்னு கேட்டேன். அப்போ சாயங்காலம் 2 பேர் உட்காந்து பேசுகிறோம். அவர் சொல்கிறான்னு, நான் கருப்பாக இருக்கிறதுனால என்ன காக்கான்னு தான் நான் கூப்பிடுவாங்க ஊரில். நான் பிஎஸ்சி பிஎட் படித்தேன். இந்த பேங்கில் சைக்கிளில் போகிற சமயத்தில் ஒரு பியூன் வேலையாவது கிடைக்காதான்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்து இப்போ நான் ஆஃபீஸராக இருக்கேன். கிளார்க்காக இருக்கலே எனக்கு கல்யாணம் முடிக்க போனது. கல்யாணம் முடிக்க போகிற சமயத்தில் பொண்ணு பார்க்க போனோம். எப்போ எங்கள் அம்மா சொந்தக்காரங்க பொண்ணு பார்க்க போவாங்க. அப்போ பொண்ணு பிடிச்சிருக்கான்னு என்கிட்ட கேட்டாங்க. கேட்குற சமயத்தில் பொண்ணு பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வாய் குளறி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். புரியுதா நான் சொல்கிறது? எல்லாருக்கும் புரியுன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? வாய் குளறி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். என்னாச்சு? கல்யாணம் முடிஞ்சாச்சு. இவருக்கு மனசில் உலகத்திலே இதுவரைக்கும் எவனும் செய்யாத தப்பை நம்ம செஞ்சிட்டோம். என்ன சொன்னோம்? வாய் குளறி சொல்லிட்டேன். கல்யாணம் நடந்துட்டு 2 பிள்ளைகள் ஆகி பெரிய பிள்ளைங்க. பொண்டாட்டி திட்டையிலெல்லாம் என்ன சொல்லுவாப்புல? வாய் குளறி உன்னை கல்யாணம் முடித்தேன். அவள் டீச்சர். அப்போ இந்த எண்ணம் இருக்கிற சமயத்தில் அவர் என்ன செஞ்சார்? தூத்துக்குடியில் யூதா ததைய கோயில் இருக்குது. அங்கே அதுக்கு முன்னால் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் திருநெல்வேலிக்கு வரணும். அப்படி வர சமயத்தில் அது உள்ளே போய் நம்ம கேத்தலிக் சர்ச்சுக்கு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு கேத்தலிக் சர்ச்சுக்குள்ளே உள்ளே நுழையிறீங்க. சிஎஸ்ஐ சர்ச்சில் நீங்கள் மாதம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. என்ன சொன்னீங்க? நற்கருணை இருக்குங்க, ஆண்டவர் இருக்கிறார். விளங்குதா? புரியுதா? இயேசுவே நன்றி. உள்ளத்தில் இருக்காருன்னு சொல்லலாம். உள்ளத்தில் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. உள்ளத்தில்
ஆண்டவர் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நான் உதாரணம் அப்புறம் டைம் இருந்தால் சொல்கிறேன். நற்கர்னு நம்ம காலத்தில் என்னது, அணையா விளக்கு இருக்கும், நற்கர்னு இருக்கும், விளங்குதா? அப்போ அவர் என்ன செய்கிறாரு, முழங்காலில் இருந்து ஜெபிக்கையில் ஆண்டவர் உன் மனைவி எவ்வளவு நல்லவா, நீ எவ்வளோ காயப்படுத்தியிருக்கேன்னு சொல்லல, கையை கண்ணை மூடிக்கிட்டு தேம்பி தேம்பி 6 மணிக்கு அழுதார். ஆண்டவர் அவரோட பேசுகிறார், உன் மனைவி எவ்வளோ நல்லவா, நீ என்ன பாடுபடுத்தியிருக்க எல்லாம் சொல்லல, அழுதார். அப்போ அங்கே மாதா கேவி இருக்குது, மாதா கேபியில் போய் அம்மான்னு சொல்லி அழுதுறார். அழுதுட்டு நேராக வீட்டுக்கு வந்து அவர் டீச்சர் வேகமாக வந்து சமையல்லாம் பண்ணிவிட்டு பிள்ளைகள் அனுப்பிட்டு இருக்கணும், அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. அப்போ நான் உன்னை என்னெல்லாம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு என்ன நடந்தது, செம்ம டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு பேங்குக்கு பொங்கன்ட்டான். அவர் என்ன பண்ணார், திரும்ப 5 நாளில் ஆளை காணும். என்ன பண்ணிட்டாருன்னா, அப்புறம் வந்து என்கிட்ட சொன்னார், ஷெல்டன் நீங்கள் சொன்னது வார்த்தை உண்மை. நான் டிவைன் ரெட்ரீட் சென்டர் சாலக்குடிக்கு என் மகளை கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே எல்லா இறைவார்த்தையும் கேட்டுட்டு ஃபாதர்கிட்ட போய் பாவ சங்கீதனத்துக்கு போய் நான் சிஎஸ்ஐன்னு சொன்னேன். நீங்கள் பாவ சங்கீதனம் பண்ண வேண்டான்னு சொன்னான். யாக்கோபு திருமுகத்தில் ஒருவர் பாவ அறிக்கை கொடுங்கன்னு சொல்லியிருக்கல, அதுபோல் நான் பாவ அறிக்கையை செஞ்சேன். அவர்கிட்ட கட்டாயப்படுத்தி கவுன்சிலிங்காவது எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லி எல்லா பாவத்தையும் அறித்தேன். அவர் எனக்கு ஜெபிச்சு விட்டார். வரிசையில் நின்று நன்மையும் வாங்கிட்டேன். சிஎஸ்ஐ சர்ச்சில் என் ஒய்ஃபை எப்படி தெரியாதனமாக வாய்கொளறி நான் கல்யாணம் முடித்ததுனால நன்மை வாங்காமல் இருந்தேன். புரியுது நான் சொல்கிறது, புரியுதா டெப்த்து? அப்போ நன்மை வாங்கிட்டார். நன்மை வாங்கிட்டு இப்போ தான் வந்து ஆண்டவர் என்னை தொட்டார். அல்லேலூயா. புரியுதா? எங்கே தொட்டார்? நற்கருணை வடிவில் ஒரு இறைவார்த்தை 6:18 வச்சு அது வந்து தள்ளுபடி ஆகுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவரை தொட்ட வசனம் புரியுதா? இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, மரியே நீங்கள் எங்கே போனாலும் இந்த சாட்சியத்தை சொல்லுங்க என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்புறம் கடவுள் பாருங்கள், நான் முதல்ல சொன்ன வார்த்தை என்ன? நம்பிக்கை இல்லாத கணவர் நம்பிக்கை கொண்ட மனைவியால். ஒரு குழந்தை தெரசம்மா ஆலயத்தில் அவங்க திருவிழா சமயத்தில் எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது நான் பிரதர் ஜேசுராஜுடைய பையன் தான் வின்சென்சியனில் ஃபாதராக இருக்கார், இப்போ ஏலாவூரில் இருக்கார். ஆமாம் ரைட்டா, டேனியல் வந்து இருக்கார். அப்போ நான் செய்தி கொடுத்துட்டு அப்புறம் அந்த ஊர் மக்களை எல்லாம் இயேசுவினுடைய 5 காயங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜோமாலை கொடுத்துட்டு இப்படி சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன். அவர் செய்தி கொடுக்கல, நான் ஒரு காட்சி காண்றேன். அந்த காட்சி என்னென்னா, ஒரு கிரைண்டர், அந்த கிரைண்டருக்குள்ளே மாவு இருக்குது, மாவில் நடுவில் அந்த ஸ்டெம் இருக்கும்ல, அதுக்கு பதிலாக மாதா சிறுவா இருக்குது, அது வந்து பின்பக்கமாக இருக்குது. அம்மான்னு அது இப்படி திரும்பிட்டு அதோட காட்சி மறைஞ்சிட்டு. அப்போ தியானம் முடிஞ்சு இந்த ஊரில் யார் காசுக்கு மாவாட்டி கொடுக்கா என்று கேட்குறேன். அப்போ அவங்க தியானத்துக்கு வந்திருந்தாங்களா, எனக்கு மகமரம் தான் வேணும், இந்த இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் போகிறேன் அந்த வீட்டுக்கு, இன்னொருத்தரையும் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே வந்து என்னது, 2 வாலிப பிள்ளைகள்னு என்ன 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் படிக்கிற மாதிரி 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது, ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்காங்க பிளாஸ்டிக் கவரில், 2 சூடிதார், இவனுக்கு ட்ரௌசரு, அவளோட அம்மாவுக்கு சேலை, இவளுக்கு ஒரு சேலை எடுத்து வச்சு கிரைண்டரில் மாவு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன், நான் படிக்காதவா, அதனால எனக்குள்ள ஒரு பயம், உங்களை வீட்டுக்கு கூப்பிடணும்னு நினச்சேன் அப்படி சொல்லிட்டு நான் ஒன்றுமே சொல்லலை, கேட்டுக்கிட்டே இருந்தேன். என் புருஷன் வந்து எனக்கு, நான் ஒரு இந்துலேருந்து வந்தவா, நான் சங்கரன் கோயில் அந்த கோயில் எல்லா கோயிலுக்கும் நான் போயிருக்கேன். ஆனால் என் கணவர் கிறிஸ்தவர், கத்தோலிக்க கிறிஸ்தவர். அவருக்கு வந்து எனக்கு கல்யாணம் முடிஞ்சது மண்டபத்தில் தான், திருச்செப்பு முறைப்படி நடக்கலை. அதுக்கப்புறம் தாலி மந்திரிச்சு கட்டினாங்க. அதுக்கப்புறம் எனக்கு யார் தெரியும், இந்த மாதா. என் புருஷன் 1ஆம் நம்பர் குடிகாரர். வீட்டுக்கு அரிசி பருப்பு இல்லைன்னு சொன்னால் எந்த சத்துணவு கூடத்தை உடைக்கலாம், எந்த ரேஷன் கடையை உடைக்கலான்னு தான் அலைவாரே ஒழிஞ்சு அவர் வந்து நியாயமாக சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. இப்போ உங்கள் கணவன்மார்கள் எவ்வளோ நல்லவங்கன்னு நினச்சிக்கிட்டுவீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்படி தான். அப்போ நான் என்ன செய்வேன், இந்த பீடி சுற்றுவேன். அப்போ ஒரு நாளைக்கு 15 ரூபா. இதை வச்சு தான் என் வயிற்று பிள்ளைய, என் 2 பிள்ளை, இந்த 3 பிள்ளைகளுக்கு வயிற்றுப்பாடு கழியணும். இப்படி தான் என் வாழ்க்கை கழிஞ்சிக்கிட்டு இருக்கு.
இப்படி கழிஞ்சிக்கிட்டு இருக்கல எனக்கு என்ன தெரியும், இந்த மாதா சுருவத்து முன்னால் வந்து அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி அழுவேன். அந்த அம்மா அம்மான்னு சொல்லி ஊர்க்காரங்க சொல்லுவாங்க, இவ புருஷனாவது திருந்துறதாவது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன தெரியும் பிரதர், அது மாதாட்டப்போ எழுதேன். ஒரு நாள் என் புருஷன் வந்து சொன்னார், என்னடி பண்ணுனேன், எனக்கு குடிக்க போகிற சமயத்தில் மலநாத்த நான் அடிக்கி என்னால் குடிக்க முடியலன்னு சொல்லி அவர் எஸ்டேட்டில் போய் வேலை செஞ்சு எனக்கு 10 பவுனுக்கு நகை செஞ்சு போட்டு இந்த கிரைண்டரையும் வாங்கி கொடுத்துருக்காரு. இன்னும் முடியலை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி. ஆனால் நான் நல்லவே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லி பாய் விரிச்சிருந்தா அந்த பாயில் சொட்டு சொட்டாக கண்ணீர் விழுது. என்னம்மா, நான் பெரிய பணக்காரி ஆகிற மாதிரி ஒரு கற்பனை இந்த கிரைண்டரை வச்சு. இப்படி தான் எண்ணும் போதே வந்து நான் நல்லவே இல்லைல்ல அப்படின்னா, நான் நல்லவே இல்லைன்னு நான் யார் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இல்லையா? அப்போ நான் சொன்னேன், இந்த அரிசி பருப்பு கொண்டாடுறாங்கல்ல, எத்தனை பேர் குடிகாரன்னு கேட்டேன். அவள் சொன்ன வார்த்தை, எல்லா நாயும் குடிக்க தான் செய்யுது. ரைட்டா? அப்போ இந்த ஜெபமாலையை கொடுத்து, இந்த ஜெபமாலையை எடுத்துக்கோ, எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மணி, இந்த ஜெபமாலையை நீ வந்து ஜெபி அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர் தம்பதியர் தியானம் சங்கரங்கோயிலில் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ தம்பதியினருக்கான தியானம் நடத்திட்டு இருக்க சமயத்தில் நம்பிக்கை இல்லாத கணவர் நம்பிக்கை கொண்ட மனைவியால் தூங்குகிறார ஒரு ஊரில் நடந்த நிகழ்வை பாருங்கள் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் ஒரு தடி ஆள் ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தார். இவர் சொன்னாரே, அந்த தேவிப்பட்டினத்தில் அந்த ஆள் நான் தான். நான் வந்து சிவாஜி ரசிகர் மன்ற தலைவர். சிவாஜிக்கு ரத்தத்தில் நான் கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கேன். நான் மனமாற்றத்துக்கு பிறகு ஜெயலலிதா போட்ட மதமாற்ற சட்டத்துக்கு எதிர்த்து நான் போட்டேன். என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தேன். ஜாதி சந்தைக்கு நான் முதல்ல போய் நிற்பேன். ஆனால் எனக்குள்ளே வந்து இப்போ நான் வந்து திருவனந்தபுரத்தில் நான் வந்து பேக்கரி வச்சுருக்கேன். 20 பிள்ளைகள் வேலை பார்க்குறாங்க. இந்த 2 பிள்ளைகளும் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் செமினரியில் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இந்த நாளிலே அவர் இறந்துட்டார். இந்த நாளிலே அந்த பையன் எங்கள் டயசிஸில் சாமியாராகி யூகேயில் போய் அவர் மேற்படிப்பத்துக்கு போயிருக்கிறார். அவன் வந்து எங்கள் தியானத்துக்கு வந்திருந்தாள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போப் ஜான் பால் II சொல்வார், மரியன் பயட்டி இஸ் லிங்க்டு டு த மிஸ்ட்ரி ஆஃப் த ஹோலி ட்ரினிட்டி என்று சொல்லி. மாதாவினுடைய பக்தி தமத்திருத்துவ மறைபொருளோடு இணைந்திருக்கிறது என்று சொல்லி. மாதாவை புரிஞ்சுக்கிட முடியுமா நம்மளால்? லேசில் முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நம்ம செய்ய முடியும். அம்மா எனக்கு நான் ஒரு முட்டாள். இதான் புனித அல்ஃபோன்ஸ் லிகோரி சொல்லுவார், நம்ம என்ன செய்கிறோம், நான் ஒரு அறிவு கெட்டவன், சரிதானே? என்னுடைய மணவாளன் யார்? இயேசுன்னு சொல்லுங்கள். இயேசு ஆண்டவர். இயேசு வந்து என்னுடைய மணவாளன். அது திருச்சபையினுடைய அவள் திருச்சபையில் ஆண் இருக்கணும். என்னுடைய மணவாளன், சரிதானே? என்ன கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, மரியே வாழ்க வாழ்க வாழ்க. அப்போது என்ன சொல்கிறாரு, அந்த மணவாளன் வர்ற சமயத்தில் 10 கன்னியரை பற்றி பார்க்குறோம். 5 அறிவிலிகள், 5 விவேகிகள். நான் வந்து யாருன்னா அறிவிலி. நான் எண்ணெய் எடுக்க மறந்துட்டேன். ஆனால் எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அவள் மகா புத்தி உடைத்தான கன்னிகை. புரியுதா? அப்போது நீ புத்தி உடைத்தான கன்னிகையாக இருக்க சமயத்தில் உன் மகளை முட்டாத்தனமாக நீ அனுப்புவியா? அப்போ நான் என் நான் அம்மாவா அவளை வச்சிருக்க சமயத்தில் என்ன விடுவாங்களா? புரியுதா? மாதானுடைய நெருக்கம் வந்து மாதா கோயிலில் தானே அந்த அற்புதம் நிகழ்ந்ததுன்னு சொன்னேன், மலைமலை மாதா கோயிலில். அப்போது இந்த காலத்தில் என்ன மாதா சிறுவத்துட்டு என்ன இந்த கிரைண்டரில் மாதாவை பார்க்குறேன். அந்த வீட்டில் நடந்த அற்புதத்தை பார்த்தீங்களா? அந்த பிள்ளைகளுக்கு படித்து அவர் உண்மையிலே கோடீஸ்வரர் ஆகி அவர் இறந்து போனாருங்க. பணம் 2வது படித்து பார்த்துக்கிடுங்க. ஆனால் மாதாவுக்கு வந்து இதெல்லாம் சாதாரண விஷயம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் அப்போ அறிவிலி எனக்கு எண்ணெய் எடுத்து கொடி அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் பண்ணி என்னை விட்டுருவாங்க பார்த்துக்கிடுங்க. யார்? இப்போ மாதாவுடைய வல்லமை இந்த இது. பிரைஸ் தி லார்ட். நான் வந்து ஃபாஸ்ட்னாவை குறித்து சொன்னேன். ஃபாஸ்ட்னாக்கு முன்னால் 2 பெண் குழந்தைகள் இருக்குது. ஃபாஸ்ட்னாக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போக முடியாது. ஏன்னு கேட்ட தெரியுமா? ஒரு சுடிதார் தான் உருப்படியான சுடிதார் இருக்குது, அதை போட்டுட்டு தான் போகணும். அவள் அக்கா தங்கச்சி மாறி மாறி போகணும். அப்போ இவ போகிற அன்னைக்கு என்ன செய்வான்னா, 3 மணிக்கு எந்திரிச்சு மாட்டை கொண்டு போய் அவள் வந்து தீனிக்கு விடணும், மேய்ச்சலுக்கு.
அப்படி விட போச்சத்தில் இவர் ஸ்டனிஸ்லாஸை அப்பா என்ன செய்வார், பெல்ட் எடுத்து அடிக்க ரெடியாக நிற்பார். ஏன்னா அவர் விளைய வச்சதில் தின்னுட்டுன்னு சொன்னால் இதுன்னு சொல்ல முடியாது. ஃபாஸ்ட்னாக கொண்டு வெளுத்து நீ ஏன் வந்து 3 மணிக்கு போனால் அடிம்பார். இப்போ எப்படி வச்சிருப்பா, ஜன்னல் வழியாக போயிருப்பாள் அந்த இதில். அப்போ இப்படி இருக்கிற சமயத்தில் அவர் பெல்ட் எடுத்து அடிக்கிற ரெடியாக திரும்ப போய் பார்த்துட்டு வருவார். ஒன்றும் சாப்பிடல அப்படிங்கிற உடனே அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிடுவார். இல்லை அப்போ ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு கூட ஒரு டீசென்ட் ட்ரெஸ்ஸு போட முடியாது. ஆனால் அவளைத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், இறையிறக்க பக்தியினுடைய அப்போஸ்தலராக ஆண்டவர் செஞ்சுக்கிட்டால் நம்ம 3 மணிக்கு அதை சொல்ல போகிறோம். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, மரியே வாழ்க வாழ்க. அப்போது இப்போ ஃபாதர் சொன்னார்ல தாபோர் ரெட்ரீட் சென்டர், அங்கே தியானம் நடத்த போயிருக்கோம். ரைட்டா? நான் திருமணத்தை ஒட்டி தான் நான் வரேன். நல்லா கூர்ந்து கவனிங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஒரு நிகழ்ச்சியை சொன்னார், சிஎஸ்ஐ ஆளை குறித்து. அடுத்தால கிரைண்டரில் காட்சி அவள் இந்துலேருந்து வந்தவா, அவள் அது மாதாட்ட அழுது என்னத்தை பெற்றுக்கிட்டா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், தாபோர் ரெட்ரீட் சென்டரில் தியானம் நடத்த போயிருக்கேன். அப்போது ஒருத்தர் கவுன்சிலிங் வந்திருக்கான், ஒரு பையன். அந்த கவுன்சிலிங் இருக்கிற மாதிரி ஆண்டவரே பாளையங்கோட்டையிலேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேரு, நான் இவன் நல்லா இரு எப்படின்னு சொல்கிறதுக்கு நான் விரும்பலை, நீர் என்ன சொல்ல விரும்புகிறீரோ அதை மட்டும் சொல்லு, நான் அவன்கிட்ட சொல்லுதேன் அப்படிங்கிற சமயத்தில் இவனுக்கு மலத்துவாரத்தை ஒட்டி ஒரு ஓட்டைங்கிற. ஆண்டவரே இவனை ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறேன், நீர் என்ன எப்படி சொல்லுதீர்னு எனக்கும் அவருக்கு டயலாக் போய்கிட்டு இருக்கு. புரியுதா? இது ஒரு வரம். இது வந்து அந்த இதில் வேர்ட் ஆஃப் நாலேஜ் என்று சொல்வார்கள். அறிவு தெரிந்த ஞானம் இது திரும்ப ஞானம் தெரிந்த சொல்வளத்தை பயன்படுத்தணும். அப்போ அவர் சொல்கிற பொழுது அவன் சொன்னான், நான் வந்து மராட்டிய பெண்ணை லவ் பண்ணி கல்யாணம் முடித்தேன். அவள் வந்து இப்போ அவள் தான் நல்ல கேத்தலிக்காக இருக்கா, நான் தான் கேத்தலிக். அவன் அந்த இதில் இருக்கா, நான் குடிகாரன், கூலி வேலையாக தான் பார்ப்பேன். அப்போது எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. அவளுக்கு அந்த கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு அவளுக்கு ஸ்வீட்டு இது பூ வாங்கிட்டு வரணும்னு சொல்லி நான் போகல, மலத்துவாரத்தை ஒட்டி அரிப்பு எடுத்துச்சு. போயிட்டு வர்றதுக்குள்ளே அது பெருசாக இப்போ கட்டியாகி உடஞ்சி அது உள்ள பள்ளங்கணக்காக விழுந்துச்சு, அது ஒரு ஓட்டையே விழுந்துட்டு. என் ஒய்ஃப் தான் வந்து எல்லாம் வச்சு இப்படி குடிச்சு இப்படி உடலை கெடுக்கிங்களே, இந்த தியானத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவள் தான் என்னை அனுப்பியிருக்கான்னு சொன்னார். அப்போது ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசுனது மலத்துவாரத்தை ஒட்டி ஓட்டை அது மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அவருக்கு அந்த மலத்துவாரத்தை ஒட்டி ஓட்டைக்கு முன்னால் அந்த கட்டி வந்து விண்ணு அவனால் தெரிப்பும்ல, அது யார் அறிஞ்சிருக்கா? அப்போ நீங்கள் வந்திருக்கதை விண்ணுன்னு உங்களுக்கு உள்ளது எல்லாம் அவருக்கு தெரியும்ல, தெரியுமா? அப்போ நம்ம என்ன சொல்கிறது, அவரை வந்து அறிஞ்சிருக்கிறாருங்கிற அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம சந்தோஷப்பட முடியும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் படைவீரராக அவரது பாடுகளில் பங்கு கொள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அந்த இதில். அப்போது கிறிஸ்துவோடு இணைந்து வாழ விரும்பும் யாவரும் துன்புவர். 2 திமோத்தி 3:12. அப்போது கிறிஸ்துவோடு இணைந்து, அப்போ துன்பம் என்ன இருக்குது, துன்பத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காரு. எஸ் மை டியர், அந்த துன்பந்தான் ஆசீர்வாதத்தினுடைய மீட்பினுடைய மகத்துவமே அந்த துன்பத்தில் அடங்கியிருக்கு. அப்போது இது வந்து ரிடம்டிவ் சஃபரிங் என்று சொல்வார்கள். உங்கள் துன்பத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஃபாதர் மிக்கேல் கேட்லி ஒரு புள்ள லவ் பண்ணி அவர் 2 பேருக்கு லவ் நல்லா போயிட்டு இருக்க சமயத்தில் இவர் சாமியாராக வந்துட்டார். அவர் இறையிறக்க பக்தியை பாஸ்டினா சபை அந்த இதற்குலாம் அதில் இருக்கார், எம்ஐசி ஃபாதர் மிக்கேல் கேட்லி. அந்த பெண் என்ன செய்யா, கிளாய்ஸ்டர்டு நன் அடைற சகோதரிகளுக்கு அவளாக மாறிட்டான். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. அப்போ அவர் சொல்கிறாரு, டோன்ட் கன்சோலிங் த ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய இருதயத்தை ஆறுதல் படுத்துவது எதுன்னா, நம்ம கோயிலுக்கு வர்றதோ அது கிடையாது. ஆண்டவரே, நீர் தந்த துன்பத்தை உம்மிடம் நான் எப்படி கொடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா. இதுதான் அவருடைய இட்ஸ் கன்சோலிங் த ஹார்ட் ஆஃப் ஜீசஸ். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நமக்கு எப்படி கொடுக்கறதுன்னு கூட அவருக்கு தெரியாது. நம்ம மனசில் உள்ள துன்பத்தை நீர் எடுத்துக்கிடும் ஆண்டவரே. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய துன்பம் அவருக்கு தெரியும். எனக்கு எப்படி ஒப்புக்கொடு எனக்கு ஒப்பு கொடுக்க தெரியலையா ஆண்டவரே?
எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறீங்களா? தெரியல. ஏன்னா குழந்தை ரசமாக சொல்லுதா, நீ கோயிலுக்கு போகல, உனக்கு 3 வயசு தான் இருக்கணுங்க. நான் சிறு குழந்தையாய் மாறாவிடில் விண்ணரசில் போக முடியாது. அதனால் அது லிட்டில்னஸ், சின்ன குழந்தை. சிம்பிளிசிட்டி, நான் படாபடமான ஆள் கிடையாது. வீக்னஸ், எனக்கு ரொம்ப பலவீனம் இருக்குது. என்ன அப்புறம் என்ன? லிட்டில்னஸ், சிம்பிளிசிட்டி, வீக்னஸ், பாவர்ட்டி. எனக்கு ஏழ்மை. ஏழ்மை என்ன? 2 வகையான பாவர்ட்டி இருக்குது. ஒன்று என்கிட்ட துட்டு கிடையாது, இன்னொன்று ஆன்மீக தரித்திரியமே என்கிட்ட இருக்குது. நான் பெரிய படபடமான ஆள் இல்லை. அதாவது எளிய உள்ளம்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் எளிய உள்ளத்தினுடைய டெப்த்தாக போனீங்கன்னா அது ஆன்மீக தரித்திரம். புரியுதா? நான் பெரிய ஆள் கிடையாது. எனக்கு தியாலஜி தெரியுமா, புனிதர்கள் வரலாறு தெரியுமா, எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவர் சொல்கிறது புரியுதாம்மா? எனக்கு ஒன்றும் தெரியாத, நான் அவர் மாதிரி கிடையாத, இவர் மாதிரி எல்லாம் தெரியாத, ஆனால் தெரியணும்னு எனக்கு ஆசை இருக்குது, என்னால் முடியலையே. யார்கிட்ட சொல்லணும்? அவர்கிட்ட சொல்லணும். இன்றைக்கி நானும் இங்கே சொல்லுவேன், 80% பேருக்கு கூட நற்கருணையில் ஆண்டவர் இருக்கான்னு நம்பிக்கை இருக்கான்னு எனக்கு டவுட் இருக்குது. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தோலிக்க சர்ச்சுக்கும் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கும் வித்தியாசம் என்னென்னா, டக்குன்னு சிலை வெளிப்பாடில் தான் வருத உடஞ்சி நற்கருணை பற்றி டக்குன்னு ஞாபகத்தில் வர மாட்டாங்க. பார்த்தீங்களா? புரியுதா? அவர் அந்த 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 உயிருள்ள கடவுள். ஏன்னு கேட்டால், நான் 1997 ஜனவரி 15 எனக்கு காமிச்சது, பாவ சங்கீதனத்துக்கு போகிறாக்க எத்தனை ஆன்மாக்களுக்கு எவ்வளோ பேருக்கு விடுதலை கொடுக்குறார், அவங்க முகம் எப்படி இருக்குது. இட்ஸ் எ மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அதை சொல்ல முடியாது. இதை பார்த்துட்டு எனக்கு வீட்டுக்கு எங்கள் அம்மா கண்ணு தெரியாது, எங்கள் அம்மா காலை முத்தி, அம்மா உங்களை ஏதாவது பேசியிருந்தால் மன்னிச்சிருங்கம்மான்னு சொன்னேன். எங்கள் அம்மா நல்ல பிள்ளையடா, நீ என்னடா என்ன கண்டேன்? அவங்க அம்மாட்ட என்ன தெரியுமா சொன்னேன்? ஆண்டவரை கண்டேன். என் ஒய்ஃப்கிட்ட போய் உன்னை ஏதாவது பேசியிருந்தா திட்டியிருந்தேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறேன். அவள் இந்த சட்டப்பையில் தோசிட்டுக்கிட்டு இருக்கா. எங்கே உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கா. ரைட்டா? திடீர்னு பொண்டாட்டிகிட்ட போய் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னால் பயப்படுவாளா மாட்டாளா? அவள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கா. நான் ஆண்டவரை கண்டேன், அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல. அப்புறம் ஓகே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி. நீ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அதுக்கு முன்னால் நற்கருணையில் 80%. அந்த நற்கருணையில் இருக்கான்னு நம்பிக்கை உண்டானது தான். இப்போ எப்படின்னா, கல்யாணம் முடிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோமே, அவங்க 2 பேரும் we must enter into the sacrament of matrimony in a state of graceன்னு இருக்குது. அருள் நிலையில் தான் அந்த அருட்சாதனத்தில் உட்புக வேண்டும். இப்போ கல்யாணம் முடிக்கிறவங்க பாவ சங்கீதனை பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணுறாங்களான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? சரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், இந்த மேரேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு போகிறாங்க. அப்போ யார் பொண்ணும் பையனுமே சேர்ந்தே வாங்க அப்படிங்காங்க. அவங்க எண்ணம்லாம் எங்கே இருக்குது? இந்த கிளாஸ் எப்போ முடியும், எந்த ஹோட்டலுக்கு போவோம், இப்படி தான் இருக்கும் ஒழிஞ்சு கிளாஸை கவனிப்பான்னு நினைக்கிங்க. அது ஒரு அடலசன்ட் ஒரு இதில் தான் இருக்குமே ஒழிஞ்சு, இந்த கிளாஸில் உங்களுக்கு மனம் லயித்து போகாது, ஒரு ஈடுபாடாது, ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன்லேயே இருந்துருவாங்க. அதனுடைய என்டையர் கண்டென்ட் உள்ளே போகாது. அவங்க இதே மாதிரி தியானத்துக்கு வருவாங்களா? இங்கே எங்கேயாவது சூப்பர் கல்லடுகட்டைகள் தான் இருக்கணும் நம்மள மாதிரி. கொஞ்சம் மீடியம், கொஞ்சம் வயசு பிள்ளைங்க கொஞ்சம் இருக்குங்க. ரைட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி. இப்போ வாங்க தாபோர் ரிட்ரீட்ன்றல அப்போ உள்மன காயங்கள் ஆடுறது, அந்த கடவுளுடைய அன்பை குறித்தும் கடவுளுடைய இறக்கத்தையும் கடவுளுடைய மன்னிப்பை குறித்தும் கிளாஸ் எடுத்திருக்கு ஊழியர்கள் நாங்கள். அப்போது அந்த அந்த இதை குறித்து இதெல்லாம் குறித்து கிளாஸ் எடுத்தோம். கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய இறக்கம், கடவுள் மன்னிப்பு. அப்போது சக்கரை நாற்காலியில் ஒரு அம்மா வந்திருக்காங்க. அந்த சக்கரை எனக்கு ஐசைட் 10. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போது சக்கரை நாற்காலியில் இருக்கிறவங்களுக்கு யார் மேலெல்லாம் வெறுப்பு இருக்கும்?
நடக்கிறவங்கள பார்க்க, அப்புறம் ஓடுறவங்க இல்லை. கணவர் மேலே வெறுப்பு இருக்கும். அவர் கணவர் வந்து இவ்வளோ கல்யாணம் முடிச்சவளுக்கு வேறு எவ்வளோ கல்யாணம் முடிஞ்சால் நல்லா இருந்திருக்கணும். மலை ஜலம் எடுக்கிற அம்மா முகத்தை சுழிச்சு போடுவாங்க, அவன் மேலே இருக்கும். நல்லா டீப்பாக போனான். எல்லாத்துக்கும் மேலே கடவுள் மேலே பயங்கர கோபம் இருக்கும். இந்த கடவுள் மேலே உள்ள கோபத்தை இயேசுவே நன்றி, இன்னும் 15 நிமிஷம் முடிக்கணும். இயேசுவே நன்றி, அல்லேலூயா. கடவுள் மேலே உள்ள கோபம் எல்லாத்தையும் ஒப்புரவு அரிச்சாதை நான் சொல்லிவிட்டு அவன் வந்து உட்கார்ந்துருக்க சமயத்தில் லைட்டெல்லாம் அழைச்சிட்டு தானே எடுப்போம் உள்மன காயங்கள். அந்த அம்மா வந்து என் காதில் வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, அந்த அம்மா அந்த சக்கரை நாற்காலியில் எந்திரிச்சு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு. என் கையை பிடிச்சிட்டு தேனினும் மைனும் இன்னும் அம்மாவுக்கு டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் அந்த சக்கரை நாற்காலியை தூக்கி தூர போட்டாங்க. எல்லோரும் போல் தட்டில் வாங்கி சாப்பாடு வாங்கிட்டு போகிறாங்க. அப்போது ஒரு ஒப்புரவு அருட்சாதனங்கிறது ஒரு பாவியின் மனம் மாறுதலை குறித்து பரலோகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். அப்போ ஒப்புரவு அருட்சாதனத்துக்கே போகாதவங்களை குறித்து ஆண்டவரோட அந்த நிலையிலே ஸ்டேட் ஆஃப் கிரேஸ் வந்து அந்த நற்கரணையை வாங்கலைன்னா அவருக்கு ரொம்ப காயப்படுவார் இல்லையா? அப்போ மாதா வந்து இப்போ நேற்று வந்து மாதாட்ட நான் கோயிலில் இருக்கேன், செயின்ட் லூயிஸ் சர்ச்சில். மாதாம்மா இன்றைக்கி நான் பாவசங்கீர்த்தனம் பண்ணிவிட்டு இங்கே போகணுன்னு சொல்லி கரெக்டாக அந்த ஃபாதரை பார்த்து பாவசங்கீர்த்தனம் பண்ணி, சில சமயத்தில் பாவசங்கீர்த்தனம் போகிற சமயத்தில் உனக்கு நேரங்காலங்க கிடையாதோ அப்படின்னு சொல்லி என்னை திட்டின சாமியாரும் உண்டு. இயேசுவே நன்றி, அதையும் வாங்கியிருக்கேன். அந்த அந்த அனுபவங்களில் சில வாலிப பையங்கள்லாம் பாவசங்கீர்த்தனுக்கு நோ சொல்லவே கூடாது. பிஷப்பு என்ன செய்ய இந்த சாமியார்களை வச்சு நானும் ஓட்ட வேண்டியிருக்கேங்கார். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டில் நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவிழம். ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. துன்பப்படலாம், புருஷனால் துன்பப்படலாம், மாமியாரெல்லாம் துன்பப்படலாம், என்னன்னாலும் துன்பப்படலாம். ஆனால் அந்த துன்பத்தின் மேலே சொன்னாங்கள்ல, எல்லோரும் பார்த்திங்கன்னா எல்லோரும் மோசையிலேருந்து கடைசி வரைக்கும் மோசைப்பட்ட துன்பத்தை சொல்ல முடியாது, ஆபிரகாம் பட்ட துன்பத்தை சொல்ல முடியாது. இந்த துன்பத்தை நம்ம ஒரு கோயிலில் இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, மரியே உங்களுக்கு சொல்ல நிறைய விஷயம் இருக்குது. என்ன பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, மரியே, அல்லேலூயா. ஒரு வீட்டில் எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இப்போ வந்து இட்டாலியில் வந்து பாரிஸ் பிரிஸ்டாக இருக்காங்க. இன்னொரு ஃபாதர் போட்டிருக்காங்க, அவர் இட்டாலி போனதுனால. அவர் வந்து ஒரு வீட்டுக்கு என்னை அனுப்புனார். அந்த வீட்டில் என்னால் ஒரு ஜெபமாலை 10 மணி கூட சொல்ல முடியல. அப்போது ஏதோ 2 கை என்னை இப்படி மேலே தட்டுற மாதிரி இருக்குது. நான் எனக்கும் இன்னொரு பையனையும் கூப்பிட்டு போயிருக்கேன். அப்போ எனக்கும் அவருக்கும் இடையில ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவரே ஏன் என்ன இந்த வீட்டில் வந்து 10 மணி ஜெபமாலை கூட செய்ய முடியலன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த வீட்டில் ஆசீர்வாதமற்ற ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கார். ஆண்டவரே என் வீட்டில் வந்து ஆசீர்வாதமற்ற பொருள் இருக்குன்னா நான் என்ன சொல்லுவேன்? அப்படிலாம் நான் சொல்லி பழக்கம் இல்லையே. கான்வர்சேஷன் புரிஞ்சுக்கிட்டிங்களா? இல்லை ஆசீர்வாதமற்ற புக்கு இருக்குது, நானும் ஆயிரக்கணக்கான நிறைய புஸ்தகம் இருக்குன்னு உமக்கு தெரியுமில்ல. ஆசீர்வாதமற்ற புக்கு இருக்குன்னா நான் எந்த புஸ்தகத்தை சொல்லுவேன்? ரஜினிஷ் சாமியார் ஓஷேங்கிறவர் எழுதின ட்ரான்ட்ரிக் செக்ஸுங்கிற புஸ்தகம் இருக்குங்கிறார். அப்போது ட்ரான்ட்ரிக் செக்ஸுங்கிற புஸ்தகம் இருக்கான்னு சொன்னால், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி வீடெல்லாம் தொடச்சிட்டு வந்தேன். வீட்டில் 2 வாலிய பிள்ளைகள் இருக்குது. ஒருத்தர் MBA படித்த பையன், இன்னொன்று பிள்ளை இன்ஜினியரிங் படித்த பிள்ளை. 2 பேர் இருக்காங்க. அப்போ இன்றைக்கி என் கணவர் இதெல்லாம் படித்தார். ட்ரான்ட்ரிக்ஸு அது என்னது டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணி அவர் இப்படி டிரான்சென்டென்டல் மெடிடேஷன்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் பண்ணி இந்த புஸ்தத்தையும் படிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பிள்ளைகள் கையில் பாடக்கூடாதுன்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சுருக்கானு. அதை எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த ஜெபத்தை முடித்து அந்த வீட்டில் அந்த 2 பிள்ளைகளும் சேர்ந்து அந்த புஸ்தத்தை தீயை வச்சு கொளிச்சுது. அந்த பிள்ளை இன்றைக்கி நல்ல வாழ்க்கையில் சென்னையில் வாழ்ந்துட்டுருக்கான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. புரியுதா? ஒரு வீட்டில் ஒரு அசிங்கமான புஸ்தகம் என்னென்னா ட்ரான்ட்ரிக் செக்ஸ், அப்போ சொல்லுவேன் தந்திரா பாலுணர்வு, இந்த செக்ஸ் இதை பற்றி அவன் இப்போ 1000 பேரோட அந்த உறவு கொள்வது, சினிமா நடிகர்லேருந்து எல்லா அரசியல்வாதிகளும் அங்கே போனான், புனேயில் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த புஸ்தகம் கூட ஆண்டவருக்கு அங்கே விருப்பம் இல்லைன்னா, என் மனது தூய்மை இல்லைன்னா என்னத்துக்கு ஆகும்? பிரைஸ் தி லார்ட். புரியுதா நான் சொல்கிறது? திருமண வாழ்வில் முக்கியமான காரியம் இந்த ஒப்புரவு அருட்சாதனம். அது வந்து எல்லா அருட்சாதனங்களையும் கொண்டாடி தான்.
பிள்ளை பிறந்து பேர் வைக்கிறதா இருந்தால் நம்ம கறிச்சோறு பிரியாணி போட்டு நொறுக்கிறத நொறுக்கும் இல்லையா? புது நன்மைக்கு அதே தான். உறுதி பூசல் நம்ம பெருசாக கொண்டாடுறதில்ல, பட் இப்போ நடக்குது இல்லையா? அப்போது நற்கருணை அதுதான் புது நன்மை ஆகிறோம். ஆனால் அப்புறம் திருமணம், அப்புறம் பாருங்கள் அர்ப்பண வாழ்வு, சரி தானே? அர்ப்பண வாழ்வுன்னு வைப்போம், குருத்துவம் அர்ப்பண வாழ்வு, சரியா? அப்படி இறந்து போனாலும் 30க்கு கறிச்சோறு போட்டு நொறுக்கிறதும், புரியுதா? ஒரே ஒரு அருட்சாதனம் மட்டும் விண்ணகத்தில் மட்டும்தான் சந்தோஷம் உண்டாகுது. அது என்ன அருட்சாதனம்? ஒப்புரவு அருட்சாதனம். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. நான் கேட்குறேன், வாலிப பிள்ளைகள் எங்கேயாவது வந்து ஒப்புரவு அருட்சாதனத்துக்கு முதல்ல போதா? நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகள் போவே மாட்டாங்க. இப்போ புதுசாக கல்யாணம் முடித்தவங்க 90க்கு அப்புறம் நடந்த கல்யாணங்கள், ஒரு சர்வே ஒரு ஃபாதர் சொல்கிறாரு, ஜெசிட் ஃபாதர் சர்வே எடுத்ததில் ஃபஸ்ட்டு டைவர்ஸ் வந்து ரேட் அதிகமாக இருக்கிறது ஜெயின்ஸ், 2வது கிறிஸ்டியன்ஸ். எவ்வளோ பேத்தட்டிக்காக இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா நம்மளது கலாச்சாரத்தையே நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டால் நம்மளுடைய ஹோமிலிஸ், நம்மளுடைய மறையுரைகளையுமே சென்டர் அரவுண்டு ப்ராக்டிக்கலான வாழ்க்கைக்குண்டான காரியங்கள், புனிதர்களை மையப்படுத்தி, இது என்கிட்ட ஃபாதர்ஸ் சொல்கிறது. ஏடா ஒரு ஃபாதர் குடிக்கலைன்னா அவரை ஓரம் கட்டிடுறாங்க. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அவர் என்ன, அவர் தனி வாழ்க்கை வாழ்கிறார். அப்போ ஃபாதர் நம்ம 2 பேரும் பேசுகிறோமே, இதை எத்தனை பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொன்னால் 100ல் ஒருத்தர் கூட கிடையாது. இன்னொருத்தர் சொல்கிறார் 200ல் ஒருத்தர் கூட கிடையாது என்று. பிரைஸ் எல்லாம் இதான் வாழ்வு. இந்த வாழ்வில் நமக்கு ஒரு போராட்டம் தான். இந்த போராட்டத்தில் அந்த போராட்டத்தான்னு சாவை பற்றி பயப்படாதீங்க. ஒரு அம்மா கூட சாவு கவலைப்படாதீங்கம்மா. திருப்பாடல் 116:15 சொல்லுது, ஆண்டவரே உம்முடைய அன்பர்களுடைய சாவு உமது பார்வையிலே மதிப்பு மிக்கது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, மரியே மரியே அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு போனேன், அம்பாசமுத்திரம், இங்கே கூட அம்பாசமுத்திரம் பக்கத்தில் உள்ளவங்க. அந்த வீட்டில் போய் ஆண்டவர் வெளிப்படுத்தினால் மாலா அப்படிங்கிற பேர். மாலா யார் இருக்கான்னு ஒருத்தர் இல்லைன்ட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு 2 மாதத்தில் கல்யாண காகிதம் கொண்டாடுறாங்க. அந்த வீட்டுக்கு வந்த மருமகள் பேர் மாலா. இப்போ அந்த வீட்டில் போய் மாலான்னு கேட்டால் 2 பிள்ளைகள் வந்து வளர்ந்து பெருசாக இருக்கும். ஒரு பையனை கூப்பிட்டு வந்தாங்க, ரொம்ப சேட்டை பண்ணுதான்னு சொன்னான். பயங்கர சேட்டை பிரதர், எனக்கு கண்ணீர் தான் வருது, இப்படி சேட்டை பண்ணுறான்னு. ஒருவேளை சாமியாராக வருவானான்னு சொன்னான். இப்போ எங்கள் பங்கில் சாமியாராக இருக்கார். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, மரியே வாழ்க வாழ்க வாழ்க. அப்போது ஒரு வாழ்வினுடைய யதார்த்தம் என்னன்னு சொன்னால், அந்த இன்றைக்கி நிறையா இப்போ ஒப்புரவு அருட்சாதனத்துக்கு ரெட்ரீட் சென்டரில் தவிர யாருமே இல்லை. எங்கேயாவது ஒவ்வொரு சர்ச்சில் இருக்கும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்கே அவைலபிளாக இருக்காங்களோ, இப்போ அந்தோனியார் கோயில் இருக்குது, பாரிஸ் அந்தோனியார் கோயில் இருக்குது, செவ்வாய்க்கிழமை பூசையில் பாவசங்கீதம் இருக்குது, போய் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டீங்க. வீட்டில் உள்ளவங்களும் வந்து கூட்டுட்டு போங்க. அது கூட்டுட்டு போகிற சமயத்தில் அது வாழ்க்கையே மாற்றி போடும், பார்த்துக்கிடுங்க. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி. அதான் பவுல் சொல்வார் உங்களில், கலாத்தியர் 4:19, நான் உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை நான் பிரசவ வேதனை படுகிறேன், பேறுகால வேதனை உருகிறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்போது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பேறுகால வேதனை அடைய வேண்டியிருக்கு. எதுக்காக? தான் வீட்டில் தன் கணவன், தன் பிள்ளைகள், தன் மருமக்கள், பேரம்பேத்திகளிடையே கிறிஸ்து உருவாகும் வரை பிரசவ வேதனை பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, மரியே. கடவுள் எப்படி ரொம்ப நம்ம இன்டிமேட்டாக அறிஞ்சிருக்காருன்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் டீச்சர்ஸுக்கு கொடுக்குற தியானத்தில் அங்கே ஒரு மடுமாதா வேளாங்கண்ணி மாதிரி இருக்குது, அங்கே ஒரு தியான சென்டர் இருக்குது. அது இவர் ஜான் மரேவியான் தியானம் இல்லை, அந்த தியானத்தில் வச்சு பலமுறை தியானம் கொடுத்துருக்கோம். அப்போ தியானம் கொடுக்குற சமயத்தில் ஒரு அம்மா இருக்காங்க, கவுன்சிலிங் கொடுக்காங்க. அப்போ கவுன்சிலிங் வர்ற சமயத்தில் ஒரு பையனுக்கு அவனுக்கு மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குது.
இன்னொரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அது நல்லா இருக்குது. அப்போ இதையெல்லாம் சொல்லி அவன் அந்த பையனுக்கு பிடிச்ச இதெல்லாம் சமயத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு நெக்லஸ் காமிக்கார். அப்போது உனக்கு ஒரு பிடிச்சமான ஒரு நெக்லஸ் இருக்காமா அப்படின்னு கேட்டேன். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது என் கணவனுக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும். ஏன்னு கேட்டால் எங்கள் வீட்லேயோ அவங்க வீட்லேயோ நாங்கள் அதை கொண்டு அடவு வச்சது தெரியாது. அப்போ கடவுளுக்கு தெரியுங்களான்னு, ஆமாம் ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, அந்த நெக்லஸ் உனக்கு பிடிக்கும், எங்கேயும் போட்டு போகலான்னு நினைப்பான்னு சொன்னோடனே அவள் அழுதா. அந்த டீச்சர் சொட்டு சொட்டாக அந்த விரித்து வச்சுருந்த பைபிளில் சொட்டு சொட்டாக கண்ணீர் விழுந்துச்சு. அப்போது என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறேன், திருப்பாடல் 139, நான் நிற்பதையும் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்திருக்கிறேன். அப்போ நம்ம எண்ணங்களையெல்லாம் தொலைவிலிருந்தே துய்த்துணருங்களே. அப்போது நான் இந்த சேலை கெடுத்து இந்த இடத்துல உட்கார்ந்துருப்பேங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? நான் இங்கே வருவேங்கிறது தெரியுமா தெரியாதா? ஆனால் என் பையன் வீட்டுக்கு நான் வேறு காரியத்துக்கு வந்தேன். ஆனால் ஒரு ஃபாதர் சொன்னார், அங்கே ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார்னு சொன்னார். நடக்கா இல்லையா? ப்ரைஸ் எல்லாம். இது வந்து 3வது சர்ச்சு. நாளை திங்கக்கிழமை ஒரு சர்ச்சுக்கு போகணும். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி. அப்போ திருமண வாழ்வு அப்படிங்கிற சமயத்தில், கணவர் மனைவி அப்படிங்கிற சமயத்தில், இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு ஜெபத்தினால் இந்த காரியத்தெல்லாம் சாதிக்க முடியுங்கிற எண்ணம் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு இல்லை. அப்போ இல்லாதவங்களுக்கு கிறிஸ்து உருவாகும் வரை நம்ம இதை வச்சு இந்த பிரசவ வேதனை பட்டு தான் ஆகணும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. ஒரு நாள் நன்மை வாங்கிட்டு இருக்கிற சமயத்தில் மதர் தெரசா வந்து ஒரு பிள்ளையை காமிக்கிறாங்க. அது இந்த ஆப்பிரிக்காவில் உள்ள சத்தே இல்லாத பிள்ளை இருக்கும்ல, எலும்புஞ்சோலுமா, அது மாதிரி பிள்ளை இருக்குது. மதர் தெரசா சொன்னாங்க, இந்த பிள்ளை நீ தான்னாங்க. ஏம்மா அப்படின்னு நான் கேட்குறேன். நன்மை வாங்கிட்டு எனக்கும் மதர் தெரசாவுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன். அப்புறம் பார்க்குறேன் அந்த பிள்ளை நல்லா இதாக மாறிட்டு. அப்போது என்னம்மா எனக்கு புரியலையே அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஒரு ஸ்வீட்டு கொடுக்காங்க. அந்த ஸ்வீட்டு வந்து எனக்கு பால் ஸ்வீட்டுன்னு தெரியுது, அவ்வளோதான், எனக்கு என்னன்னு தெரில. அப்போ என்னடா இது அப்படின்னு சொல்லி கல்கட்டாவில் இருந்து எங்களோட பேங்கில் வேலை பார்த்தோம். ரசகுல்லா இல்லைம்மா, அது என்னதுன்னு தெரில. என்ன அது கல்கட்டாவில் நான் சொல்கிறேனே ரைட்டா, நம்ம ரசகுல்லா கேள்விப்பட்டதுனால இருக்கோம், கடையில் எல்லாம் ரசகுல்லா கிடைக்கும். ஆனால் அந்த பர்டிகுலர் ஸ்வீட்டு அது சின்ன சின்னதாக இருக்குது, அது ஒரு இலையில் இருக்குது. அப்போது வந்து கேட்குறேன், வந்து பேங்கில் கல்கட்டாவிலேருந்து வந்தவிட்ட, எங்க சின்ன சின்னதாக இருக்கே, அது மாதிரி ரசகுல்லாவா? ரசகுல்லா இல்லை, அது சின்ன சின்னதாக ஒரு இலையில் வச்சுருக்காங்களே, அதுன்னே அவள் ஐயர். அதனால் அது நோக்கம் எப்படி கிடச்சிதோ, அது வந்து கெட்டுருமே இவ்வளோ தூரம் வர்றதுக்கு, அது பாலில் செஞ்சதில்ல அப்படிங்கா. அப்போ என்ன செஞ்சாங்க, அன்னைக்கு மறுநாள் கல்கட்டா வரீங்களான்னு எனக்கு ஃபோன். ரிட்டன் டிக்கெட் எடுத்தாச்சு, ஆன்வேர்டு எடுக்கல, ஆன்வேர்டு கிடச்சிட்டு கல்கட்டா போயாச்சு. கல்கட்டா மதர் தெரசா இருந்ததில் பார்த்தா நான் எந்த பிள்ளையை பார்த்தனோ அந்த நல்ல புஷ்டியாக ஒரு பிள்ளை பார்த்தனால அந்த சுரூபம் அப்படியே இருக்குது மதர் தெரசா கையிலேருந்து. அதுக்கப்புறம் பல இடங்களுக்கு கிருஷ்ணக்காரங்க எங்கெங்கே சொல்லி ஒரு முஸ்லீம் பையன் வந்து ஹிண்டு பையன், முஸ்லீம் பையன்தான், கேத்தலிக்காக மாறி கிரிப்பெல்லாம் செஞ்சு வச்சுருக்கான். அப்புறம் அங்கே நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு ஒரு சலேஷியன் ஃபாதர் நான் இங்கிலீஷில் சொல்ல அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு பெங்காலியில். இதெல்லாம் வந்து யார்? முஸ்லீம் மக்களுக்கு. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு அன்பியங்கள் சந்திக்க அங்கே கூட்டு போகிறாங்க. அவர் வந்து அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர் இந்து, அவங்க வீட்டுக்கு கூட்டு போனார். அங்கே ஒரு சின்ன ஒரு பிஸ்கட் இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அந்த வீட்டில் எல்லாம் எல்லாமே இங்கே தடி அங்கே கிடக்கு, இங்கே கிடக்கு, காய்ச்சி கிடக்கு, அந்தளவு செழிப்பான இடமா இருக்குது. அப்போது அந்த வீட்டில் நான் ஜெபிக்க அந்த ஃபாதர் டிரான்ஸ்லேட் இன்னொரு ஃபாதர் டிரான்ஸ்லேட் பண்ணுறார் பெங்காலியில். வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்துட்டான். வந்த பிறகு எங்களை திரும்ப கூப்பிட்டு அந்த வீட்டில் வச்சு நான் என்ன ஸ்வீட்டு பார்த்தனோ அந்த ஸ்வீட்டை கொடுத்தாப்புல. புரியுதா? கடவுளுடைய திட்டம் இல்லாமல் அவர் பக்கத்தில் யாரும் போக முடியாது. ஆனால் மனித உள்ளங்களுக்காக அவர் பேராவலோடு ஏங்குகிறார். தன்னை யாராவது பார்க்க வர மாட்டாங்க. அப்போ அவரை வந்து எப்படி கன்சோல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், நான் என் துன்பம் இருக்குது எடுத்துக்கிடும். உம்முடைய சிலுவையில் மாதா இருந்தாங்களா, மாதா பக்கத்தில் நின்று மாதா கன்னத்தை முத்தணும், மாதா காலை முத்தணும், மாதா கண்ணீர் நம்ம விழணும். இதெல்லாம் வீட்டை பாதுகாக்கும் பார்த்துக்கிடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யார் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்களோ அவங்கள கொண்டு வாங்க, என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியுமா அப்படின்னு மாதாவோட பேசுகிற பேச்சிருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது.
திருக்குடும்பம் படம் ஏன் வைக்கும்? படத்தை மட்டும் வச்சா போதுமா? திரும்ப குடும்பத்தோடு பார்க்கணும். சூசையப்பருடைய மகிமை இருக்குது பாருங்கள், அது சாதாரணம் கிடையாது. பிரைஸெல்லாம் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், தகப்பன் சொற்படி கேட்க முடியாத பிள்ளைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த சூசையப்பரை வந்து நீரே தகப்பனாயிரு. நான் சொன்னேன், ஒரு பிள்ளையா அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிச்சுன்னு, என்னை நல்லவன்னு சொன்னார் நீர் தான் அப்படின்னு சொல்லி. என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்ல இங்கே நேரம் இல்லை. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, மரியே மரியே வாழ்க. ப்ரைஸ் என்னம்மா ப்ரைஸ் ஃபாதர் டைம் ஐ ஹேவ் டு கீப் தட். இயேசுவே நன்றி. லயோலா என்ன இஞ்ஞாசியார் ரைட்டா, அவர் வந்து 10,000 பேர் 1000 பேரை கொண்டு ஜெயிக்க முடியுமா? போகிறார் ஒரு இதில். அப்போ போரில் என்ன செஞ்சார்? குண்டடிப்பட்டு கிடக்கிறார். அப்போ குண்டடிப்படிக்கிற சமயத்தில் அவர் ஒரு காரியம் செஞ்சார். செத்து போவோமோன்னு பயந்து பக்கத்தில் சிப்பாயிட்ட போய் பாவசிங்கத்தனம் பண்ணார். அந்த சிப்பாய் இவர்கிட்ட பாவசிங்கத்தனம் பண்ணார். இது செல்லுபடி ஆகுமா? ஆகாது, செல்லுபடி ஆகாது. இல்லைன்னாலும் பாவசிங்கத்தனம் முடியுமா? புருஷன் முன்னாடி பாவசிங்கத்தனம் செய்ய முடியுமா? இப்படியே பண்ண அப்படின்னு கேட்பார் இல்லையா? ஒரு அதாவது கடவுள் நமக்கு கொடுத்துருக்க நல்ல உணர்வு என்னென்னா ஹாஸ்யம் இல்லையா? சிரிப்பு. சிரிப்பு இல்லாத மனுஷன் கடவுள் வந்து இயேசுவும் சிரித்தார் இல்லையா? அவர் பேர் ஓகை கொண்டார். என்னை ஞானிகளுக்கும் இவைகளுக்கும் வைத்து சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தே தந்தாய் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சின்னவங்க தானே இல்லையா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓகே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. அப்போ இஞ்ஞாசியார் என்ன செய்கிறாரு? அவர் வந்து இவ்வளோ பெரிய போராடுறாருன்னு விட்டாங்க. விட்டு அவர் கிடக்கிறாரு. அவர் அண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் காலை அனஸ்தீசியா இல்லாமல் 3 தடவை ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அவருக்கு கவலை எல்லாம் அவர் கேத்தரின்கிற ஒரு ராஜாவுடைய தங்கச்ச கனவு கண்ணியாக நினச்சிக்கிட்டு இருக்கார். தான் காலில் கட்டையாயிட்டுன்னு எவ்வளோ கல்யாணம் முடிக்க முடியாது தான் இஞ்ஞாசியாருடைய எண்ணம் ஃபுல்லாக. அப்போ ஏதாவது புஸ்தகம் கொடு அப்படின்னு சொன்னால் அவர் காதல் கதைகள் தான் கேட்காரு. அதாவது ஆபாச படம் மாதிரின்னு வச்சுக்கிட்டுங்களேன். அதை தூக்கி கொடுக்காப்புல அது படிக்காரு. அற்ப சந்தோஷத்தை கொடுக்கு. அதுக்கப்புறம் புனிதர்கள் வாழ்க்கையும் இயேசுவனுடைய வாழ்க்கையும் படிக்கிறாரு. அது வந்து அவருக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுக்கு. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை அவர் பார்க்குறார். இயேசுவே நன்றி. அதுக்கப்புறம் போகிறாரு. போய் வந்து மான்சரட்ஸ் இந்த இடத்துல அவர் வந்து 3 நாள் உட்காந்து தனது பாவ அறிக்கையை எழுதுகிறார். எத்தனை நாள்? 3 நாள் உட்காந்து எழுதுகிறார். கண்ணீரோடு எழுதுகிறார். பாவ அறிக்கையை கொடுக்குறார். கொடுத்து என்ன பண்ணுறாரு? திரும்ப அவர் அந்த துறவர வாழ்க்கையை எடுக்கணுங்கிற சமயத்தில் அவருடைய எண்ணத்தில் இது வரைக்கும் அவர் சேட்டை பண்ணியிருப்பார்ல, அவ்வளவும் அவருக்கு ஞாபகத்தில் வந்து அவரை கட்டுப்படுத்துது. அப்போ நான் என்ன செய்வேன்னு திணறிட்டு இருக்க சமயத்தில் மடோனா மாதா பக்கத்தில் போய் அழுறார். என்னால் இந்த காம சோதனையை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி. இப்போ மாதானுடைய அருள்னால் அதை வெல்கிறார். எந்த புனிதர்களும் மாதானுடைய அருளின்றி புனிதர்கள் ஆனதே கிடையாது. நம்மமும் உண்டு. அந்த புனித வாழ்வுக்காண்டான அழைப்பு தான் நமக்கு. அப்போ ஒரு வீட்டில் ஒரு அசிங்கமான புஸ்தகம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னால், அப்போ நம்மளுடைய மனதில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? தூய்மை. ஆமாம், கடவுளை காண உள்ளத்திலே தூய்மையுள்ளோ இல்லையா? என்ன அருமையான பாட்டு இல்லையா? அழைக்கிறார் இல்லையா? அப்போ இயேசு அழைக்கிறாருன்னு சொன்னால் அந்த தூய்மையை என்னால் கொடுக்க முடியலன்னு சொன்னால் ஈஸியான மெத்தட் எது தெரியுமா? மேரி மாதாட்ட போய் அம்மா அப்படின்னு சொன்னால் போதும், சிம்பிளாக முடிச்சிடுவோம் அந்த இதில். அப்போ அந்த மாதாவுடைய அருள் வந்து நிறைய அந்த பெந்தகாஸ்காரங்களுக்கு தெரியணும். ஒரு பிள்ளை என்கிட்ட போய் சொல்லி அந்தந்த சபைகளுக்கெல்லாம் போயிட்டு வந்துச்சுன்னா இப்போ அவள் ஒரு சபையை ஆரம்பிச்சிருக்கான். அவள் புருஷனோட வாழலை பார்த்துக்கிட்டு. பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. அதே மாதிரி அகஸ்தினார் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி சரியா? என்ன மோனிக்கம்மாவனுடைய ஜெபம்னு சொல்லலாம். அவர் இருக்கார். ஒரு பொம்பளையை வச்சுருந்த பிள்ளையை பார்த்து அப்புறம் வந்து அம்பரோசனுடைய கேட்குறாரு. அவளை விட்டுட்டு இன்னொருத்தையும் அனெக்ஸ் பண்ணிக்கிட்டார். அப்போ இதான் இல்லை. அப்போ அவருடைய மனமாற்றம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தது ரோமையர் 13:11.
இருளின் ஆட்சி முடியப் போகிறது, பகல் நெருங்கிவிட்டது. எனவே இருளின் ஆட்சிக்குரியவற்றை கலந்து விடுங்கள். பகலில் நடப்பது போல மகிழ்ப்போடு நடந்து கொள்ளுங்கள். களியாட்டம், குடியேறி, கூடா ஒழுக்கம், சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள்ங்கிறது வந்து நற்கருணை வாங்கல கிறிஸ்துவை அணிந்து கொள்கிறோம். தெரிஞ்சுக்கிடுங்க. அப்போ அதுக்கு முன்னால் இவ்வளத்தையும் விட்டுறணும். பார்த்துக்கிடுங்க. இவ்வளத்தையும் விட்ட பிறகு தான் நம்ம வந்து கிறிஸ்துவை அணிதல் வந்து சரியாக இருக்கும். பிரைஸ் எல்லாம். அதான் இப்போ அகஸ்தினார் பின்னால் எழுதுகிறாரு, எவனாவது வெனிகர் பாட்டிலில் வந்து தேன் வாங்குவானா அப்படின்னு கேட்கார். வெனிகர் பாட்டில் போய் தேன் வாங்க முடியுமா? தேனும் கெடும், பிரயோஜனம் இல்லை. அப்போ அந்த வெனிகரை வெளியே ஊற்றிட்டு தான் நம்ம தேன் வாங்கணும். அந்த வெனிகரை ஊதுற சமயத்தில் ஒரு தியானத்தினுடைய மையம் வந்து எப்படின்னா, எந்த தியானம் சென்றோம் எங்கு வந்து ஒப்புரவு அருட்சாதனம் இல்லையோ அது தியானம் ஆகாது. இப்போ நீங்களாம் ஒப்புரவு அருட்சாதனம் பண்ணியிருக்கிறவங்க தான். அதனால் ஒரு நாள் தியானத்தில் வந்து ஒப்புரவு அருட்சாதனம் பண்ணலான்னு சொல்ல முடியாது. இருக்குல்ல. பிரைஸ் எல்லாம். அதனால் தியான சென்டரில் வந்து ஒப்புரவு அருட்சாதனம் பண்ணுறது நமக்கு வசதியாக இருக்குது. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, மரியே. அப்போ ஆண்டவரோட நெருங்கி வர வந்து இருக்கிற சமயத்தில் ஆண்டவருடைய நமக்கு என்ன பண்ணுவார்னா, ஒரு ரகசியங்களை வெளிப்படுத்துவார். சில காரியத்தை சொல்லணும், சில காரியத்தை சொல்லக்கூடாது. பார்த்துக்கிடுங்க. அப்போ அந்த தேர்ந்து தெளிகிற ஞானம் யார்கிட்ட இருந்து வரும்னா, மகா புத்தியோடத்தான கன்னிகையிட்ட இருந்து வரும். அப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், சில காரியங்கள் சிம்பிளாக முடியும். இயேசுவே நன்றி. டெல்லியில் இருக்கிற சமயத்தில் ஒரு கணவன் மனைவி வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ கணவன் மனைவி என்ன செய்கிறாங்க, 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு பேச மாட்டாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னான். இல்லை பிரதர், அதுக்கு முன்னால் தான் அவன் அம்மா வந்து மரியான் சென்னையில் இருந்தவா என்கிட்ட பேசிவிட்டு நாங்கள் அப்படி பண்ணி போயிடுவோம், இப்படி பண்ணிடுவோம், நோயாளிகளை சந்திக்கும், எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்கா. இப்போ இவன் வந்து கேட்கலாம், என்ன போகிறாள், இதை எங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறான். என்ன பிரச்சனை? அவர் சொல்கிறாரு, அவட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவள் மகள் என் பொண்டாட்டி ரூமுக்குள்ளே நான் போகணும். புரியுதா? இருக்கிறது மர்ம சம்பாத்தியத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் பொண்டாட்டி ரூமுக்குள்ளே அவர் போய் படுக்கணும்னா இவ பெர்மிஷன் வாங்கணும். உடனே நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு இதை ஒரு செகண்டு தான் சால்வ் பண்ணிடலாம். என்ன, நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். நான் இப்போ வந்து அவளை கூப்பிட்டு நான் பேசுவேன். பேசுகிற சமயத்தில் நீங்கள் 2 பேரும் அவளை வந்து இந்த முதியோர்கள் அங்கே ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டீங்களா, அதில் சேர்த்துரும், நீங்கள் தங்கிடணும் அப்படின்னு ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக நிற்கணும். சரியா அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா இங்கே வாங்க, நல்லா பணி செய்கிறீங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி, ஏம்மா உன் மர்மம் வந்து ரூமுக்கு போகிறதுக்கு உன்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் போடுன்னு சொல்லி கல்யாணம் அன்னைக்கு நான் எங்கள் மாமியார் பெர்மிஷன் கேட்டு தான் மக ரூமுக்குள்ளே போகணுன்னு இந்த வார்த்தை பாடத்தான் கொடுத்தாரோ? நீலாம் மரியான் சேனலில் இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது தெரியுமா? கிளின்னு கிழிச்சிட்டேன். ஐயோ 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 என்ன அங்கே அனுப்பிடுறாதீங்க, எங்க நான் அனுப்பிடுறாங்க. லேசுப்பட்ட கிளடுகட்டைகள் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ரைட்டா? என்ன பாடுபடுத்துது. மரியான் சேனலில் இருந்துகிட்டு தான் மரியான் சேனலுக்கு தியானம் கொடுத்துருக்கேன். நல்லா வெளுத்துருவேன். நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க. ஆனால் புரணி பேசி இதை மாதிரி தப்பு இல்லை, தப்பு செய்யவே கூடாது. அப்போ கடவுளோட மாதாவுடைய பிள்ளைன்னா மாதாவுடைய பணியை செய்யணும். வீடுகள்கிட்ட போய் அந்த காரியத்தை அந்த செஞ்சு அப்போ ஜோமாவில் சொல்கிறதில்ல அர்த்தம் இருக்கணும்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி. அப்புறம் அந்த பிரச்சனை ஒரே நாளில் சரியாக போச்சு. இனிமேல் அந்த பக்கமே நீ படுக்கக்கூடாது. வீட்டுக்கு வெளியே அந்த ரூம் இருக்கலாம், அந்த ரூமில் தான் படுக்கணும்னு சொல்லி கவுன்சிலிங் எப்படிப்பட்ட வெரைட்டியாக இருக்குது. என்ன, இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே, உங்களுக்கு நான் கண்டென்ட் கொடுக்க வேணும்னு நினச்சிட்டு தயார் பண்ணி வந்தது வேறு, உங்களுக்கு நான் கொடுத்தது வேறு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த ஃபாஸ்ட்டாக இந்த 5 நிமிஷத்தில் நான் சொல்லிடுறேன். இவர் பேர் ப்ரூனோ கொர்னாச்சியாலோ. ப்ரூனோ கொர்னாச்சி ஆலோ. இதுதான் அவருடைய குடும்ப போட்டோ. சரிதான். இவர் வந்து எத்தனை பிள்ளைகள் இருக்கு? 3 பிள்ளைகள் இருக்கு. என்ன இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த கத்தோலிக்க சாமியார்கள்லாம் மோசமானவனுங்க, இந்த பாப்பாண்டவர்கள்லாம் திருடரு,
சரிதானா? இந்த பிஷப்பெல்லாம் ஊரை ஏமாற்றிட்டு அழைக்காங்க அப்படின்னு சொல்லி 7th டே அட்வென்டிஸ்ட் இருக்குல்ல, அதில் போய் சேர்ந்துட்டார். இவர் பொண்டாட்டி கேத்தலிக் தான். அவள் என்ன சொன்னான், திரும்ப வா வான்னு கூப்பிட்டுட்டு இருந்தவுடனே, நீர் வந்து சேசுந்தரி இருதயத்துக்கு 9 நவநாள் செய்யும், நான் அப்புறம் வாரேன்னா. இவர் 9 நவநாளும் போய் சொல்லிவிட்டு வானார். சொல்லியை பார்த்துட்டு போன்ட்டான், வரமாட்டேன்ட்டான். அப்போ என்ன செஞ்சார், பொண்டாட்டியை விட்டுட்டு பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு ஒரு இடம் இருக்குது, ஒரு இட்டாலியில் பவுல் தலை வெட்டி கொல்லப்பட்ட இடம். அந்த இடத்துல போய் பிள்ளைகள் இருக்க சமயத்தில் இவர் வந்து எழுதிக்கிட்டு இருக்கார், நாளைக்கு பிரசங்கம் கொடுக்கணும். திருவெளிப்பாட்டு புத்தகத்திலே சொல்லப்பட்ட அந்த பெண் வந்து மாதா இல்லைன்னு சொல்லி அதுக்குண்டான தயார் பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்தில் இந்த பிள்ளைகள் வந்து என்ன அழகு என்ன அழகுன்னு நிற்கி முழங்காலில் இருந்து மாதாவை பார்க்குமா, புரியுதா? அப்போ இந்த பிள்ளைகளை அசைச்சு பார்க்குறாரு, அசைய முடியல. இந்த பிள்ளைகள் முகத்தை பார்க்காரு, அப்படி இருக்குது. அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யுதுன்னு தெரியலன்னா இவருக்கு மாதா காட்சி கொடுத்து, இது வந்து திருவெளிப்பாட்டு புத்தகத்தில் கொடுக்குற மாதா நான் தான் அப்படின்னு சொல்லி இப்படி காட்சி கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் இந்த இப்போ வந்து திருவெளிப்பாட்டு புத்தகத்திலேருந்து தான் இந்த ஃபுல்லாக வாசகம் இருக்கும் இல்லையா, அவர் ரேடி ஆஃப் ரிவலேஷன். இதை கேட்டுட்டு இவர் போப்பாண்டவரை கொல்ல ஒரு கத்தி வச்சுருந்தார். அந்த கத்தியும் கொண்டு போய் கொடுத்து போப்பாண்டவர்கிட்ட போய் இது பண்ணி நல்ல கத்தோலிக்கராக மாறினார். இன்னும் அது வந்து அப்ரூவ்டு இதில் இருக்குது, திருச்சபை வந்து எஸ் என்று சொல்லி அந்த அப்பாரிஷன் இருக்குது. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அவருடைய பேர் ப்ரூனோ கொர்னாச்சல். ப்ரூனோன்னு ஞாபகத்தில் வச்சுடுங்க. அவர் பொண்டாட்டி 9 நாள் வெள்ளிக்கிழமை இது. அப்போ அவரில் திருச்சபையினுடைய பொக்கிஷங்கள்லாம் விளங்குதா? இயேசுவே நன்றி. அப்போது நம்பிக்கை இல்லாத கணவர் நம்பிக்கை கொண்ட மனைவியார் தூய்மை ஆகிறார். அப்போது இது திருச்சபையில் இது நடந்து கத்தியை அவற்றை கொடுத்து மனமாறி மாதா பேசுகிறாங்க. அதனால் நற்கருணையிலே ஆண்டவர் இருக்கிறார் என்று அறிதலுக்கும் மாதாவினுடைய பங்கு முக்கியம். இயேசுவே நன்றி. அப்போ கடவுள் அதை உணர்த்துறார் பார்த்தீங்களா? அப்போ உணர்த்தி நான் போய் பாவசங்கீதனை பண்ணுறேன். அப்போ அவர் என்ன செய்தார், அந்த ரெக்வஸ்ட்டை கேட்குறாரு. அப்போது குடிகாரங்களுக்காக ஜெபிக்காத, ஜெபமாலையில் ஜெபிக்காத இந்த கூட்டம் பிரயோஜனம் இல்லை. அப்போ டைவர்ஸில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்கிற அப்போ பரிந்துரையில் இதெல்லாம் வந்து குடிக்கிற குருக்களுக்காகன்னு ஓப்பனாக பேச சொல்லக்கூடாது. ஆனால் மனசில் நினச்சிக்கணும். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, மரியே வாழ்க வாழ்க வாழ்க. ஃபாஸ்டினாவுடைய வாழ்க்கையில் அவ்வளவு அற்புதம் நடக்கும். அவளுடைய டைரி ஆஃப் ஃபாஸ்டினாவை எடுத்து பாருங்கள், இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கெல்லாம். அந்த வேலை அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பிரைஸ் எல்லாம். அதுமாதிரி குழந்தரசமாவாக ஒரு அக்காவாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிடுங்க. எக்கா எனக்கு உங்களை பற்றி தெரியல, எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லுங்கள். குழந்தரசமாவோட ஒரு நெருக்கம் வரும், அவங்க அழகாக சொல்லி கொடுப்பாங்க. என்னம்மா? கார்மல் 24 வயசில் இறந்து போயிட்டாங்க. ஆனால் நற்செய்தி அறிவிப்பாளரின் பாதுகாவலி குழந்தரசமாக தான், சவேரியாருக்கு இணையாக. ஆனால் அவங்களோட கேட்டு ஒரு தடவை இப்படிலாம் சபையை விட்டு போகிறாங்களே, நான் எந்த ஃபாதர்கிட்ட கேட்கமான்னு பேங்கில் இருக்கிற சமயத்தில், நீ வச்சிருக்கிய பென்டிகாஸ்ட்னு போப்பாண்டவருக்கு மறையறை ஆற்றுகின்ற பாப்பல் ப்ரீச்சர் ரெனரா கண்டலமேசா கொடுக்குற புஸ்தகம், அந்த புஸ்தகத்தை 42வது பக்கத்தை எடுத்து வாசினாங்க. இப்படி திருப்புற உடனே, கத்தோலிக்க திருச்சபையை விட்டு செல்வது தவறு, அதிலே தான் நாம் தூய்மையாகக்கூடிய எல்லா அம்சங்களும் அடங்கியிருக்கிறது. பிற சபைகளில் ஒருவர் முதல் மனமாற்றம் நடக்கலாம், மறுமணமாற்றம் நடக்கலாம், ஆனால் அது முழுமையான பரிசுத்தத்தை நோக்கி வழி நடத்தாதுன்னு எழுதியிருப்பார். காமிக்கிறாங்க பார்த்தீங்களா? புரியுதா என்ன சொல்கிறது? அப்போ குழந்தரசமாக வந்து நற்செய்தி அறிவிப்பாளின் பாதுகாவலிங்கிறத எந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க பாருங்கள். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. எழுந்து நிற்போமா? நன்றி நன்றி. மகா கிருபையும் இறக்க நேர்ந்த அன்பான ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பேரன்புக்காக நன்றி. நான் கல்யாண நாளை நினைத்து பார்க்கிறேன். எனக்கு ஆசீர்வாதமாக கொடுத்த என் அன்பு கணவர், என் மனைவி, என் பக்கத்தில் இருக்கிறவங்களை, எனக்கு நீர் தந்த பிள்ளைகளையும் நான் கூட்டி வந்து உமது பாதத்திலே நிறுத்துகிறேன். நீரும் உமது அன்பு தாயாரும் எங்கள் தாயாரும் மரியம்மாவும் சூசேப்பரும் வந்து எங்களை அரவணைத்து காக்கணுமே. எங்களுக்கு ஆண்டவரே இயேசுவே, மாதாவே, சூசேப்பரே, யார் இருக்கிறார்கள்?
இந்த திருக்குடும்பத்திலே ஆண்டவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்கள் பேரப்பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மருமக்களை ஆசீர்வதிங்க. எல்லாரையும் மன்னித்து ஆண்டவரை இயேசுவே உமது அன்பிற்கு வழிநடத்த இன்னும் ஆத்மாவையும் நீர் பயன்படுத்தும். இவற்றெல்லாம் இயேசு என்ற நாமத்தினால் பரம தந்தையை முன்னைக்கு மன்றாடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.